ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்டட் தான். ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் வந்து அவரே வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு வகையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இனி ஒரு காலங்களில் வந்துட்டு ஒரு முன்னோடியான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிற விஷயம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். பரபரப்பான ஒரு விஷயம். இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது. நான் சொல்லிட்டேனோ, சரி வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம புஷ்பா 2 படத்தில் நடந்த அந்த ஒரு டெத்துனால், ஒரு ப்ராப்ளம் கேஸ் ஆனதுனால ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சம்மந்தப்பட்டவங்கள இன்றைக்கி ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 14 நாள், அதாவது 14 days வந்து கோர்ட் உத்தரவு, அதாவது காவல் இதை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புஷ்பா 1, புஷ்பா 2 இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்போடு தான் இருந்தது. அந்த பயங்கரமான எதிர்பார்ப்பையும் அந்த படம் பூர்த்தி செய்தது. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா இந்திய சினிமாவில் நடக்காத விஷயங்கள், ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 6, 7, 8 நாளில் வந்துட்டு 1000 கோடிலாம் கிராஸ் ஆகிருச்சுன்னு சொன்னாங்க. 3 days'ில் வந்துட்டு எங்கிட்ட போயிடுச்சு. 300, 400 கோடி, 800 கோடிலாம் தாண்டிச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும், இன்னும் ஒரு பக்கமும் என்ன ஒரு விஷயம் வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ரேவதியா சம்திங் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அங்கிட்டு ஒரு பகுதியில் ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு குடும்பம் வந்து அவங்களுடைய தாயை இழந்திருக்காங்க. ஒரு பையன், அதாவது அல்லு அர்ஜுனோட ஃபேன், அவரோட தாயை இழந்திருக்கிறாங்க. ஸோ ப்ரீமியம் ஷோன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அங்கே பயங்கரமான க்ரௌடு, எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல், எந்த ஒரு வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் சாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இதனால் இன்னமும் அதிகப்படியான க்ரௌட் அந்த இடத்துக்கு வந்ததுனால, ஸோ பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கே தெரியும், ஒரு 3-4 நாளாக வந்து இதுதான் போயிட்டுருக்கு. அவ்வளோ க்ரௌடில் அவங்க மாட்டிக்கிட்டு மூச்சு முட முடியாமல் ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிற வழியிலேயே இறந்துறாங்க. அந்த பையனும் வந்து சில ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு கடவுள் ஆறுதல் கொடுக்கட்டும். ஸோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா, படம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு 100 crores அச்சீவ் பண்ணுச்சு, 200 crores அச்சீவ் பண்ணுச்சு, 300, 400, 500, அப்புறம் 800, அது பார்த்திங்கன்னா 1000. இப்போ அதோடு தாண்டி போய்கிட்டுருக்கு. பயங்கர இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியா லெவலில் வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், வந்தனம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, ஓவரால் இந்தியாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப 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 சுட எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பயங்கரமான தாக்கத்தை சினிமா இண்டஸ்ட்ரியில் உண்டாக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பயங்கரமாக விசுரூபமாக எடுத்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் புஷ்பா 2. இந்த படத்தில் ஒரு பக்கம் வந்து அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்தியன் சினிமா இது வரைக்கும் பண்ணாத பயங்கரமான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு
இந்தியன் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாகுபலி, அதே மாதிரி கேஜிஎஃப், இந்த 2 படங்களும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஏதாச்சும் சொல்ல முடியும். ஸோ அந்த இதை வந்து பீட் பண்ணி இந்த புஷ்பாட்டும் போய்கிட்டு அதை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு இந்த படத்துக்கு இருக்குது. எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த படத்தை பார்த்தவங்களா இருக்கட்டும், அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருக்குமே கொஞ்சம் மனசில் ஒரு நறுடல் இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, படம் ஓகே, எல்லாம் ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த ஒரு நீதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ரேவதிங்கிறவங்க இறந்து போனது. அளவுப்படியான கூட்டம், க்ரௌடு. ஸோ அங்கே டிக்கெட் எடுத்தவங்க மட்டும் கிடையாது. அல்லு அர்ஜுன் சார் அங்கே வராருன்ன உடனே எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லை, பாதுகாப்பு ஏற்பாடும் பண்ணலைங்கிறதுனால இன்னும் அதிகப்படியான கூட்டம் அந்த இதில் கூடினதுனால ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பயங்கரமான நெருக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி ஆகி கடைசியில் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலையுமே அவங்க தவறிட்டாங்க. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க வந்து ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு வந்து கடவுள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், அவங்களுக்கு தைரியமாக இருக்கணும். ஓகே, இப்படி இப்போது இந்த விஷயமெல்லாம் தெரியும். இந்த ஒரு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு அல்லு அர்ஜுன் சாரும் அவர் சைடில் இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு 25 லட்ச ரூபா நான் நிதியுதவி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் தேட்டர் தரப்புலேருந்தும் ஒரு சில விஷயங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு எதிர்ப்பு அதிகமாக ஒரு உயிரோட வேல்யூ உள்ளதானா அப்படின்ற மாதிரி எதிர்ப்புகள், சலசலப்புகள் அதிகமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பக்கத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா, அல்லு அர்ஜுன் சார் நம்ம எந்த விதத்துலையுமே நம்ம இது பண்ணவே முடியாது. ஏன்னா அவருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது 100% எல்லாருக்குமே தெரியும். படம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த நியூஸை கேட்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இது முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்ரு அவங்க ஓனரையோ, இல்லை இது முழுக்க காரணம் காவல்துறையோ, இது முழுக்க காரணம் அவங்க அது அல்லு அர்ஜுன் சார் கீழே இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீமோ அப்படின்னு நம்ம வந்து யாரையுமே அவங்க மேலே அந்த இதை தூக்கி வைக்க முடியாது பழிய. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு எப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம்னா அதுக்கு என்ன முன்னேற்பாடு பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ப்ரீமியம் ஷோ, இவ்வளோ க்ரௌடு வரப்போகுது, இன்னொன்று சார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கணும். பண்ணி அதை இது பண்ணியிருந்தோம்னா அது ஓகே. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பண்ணதுனால இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பேசப்படுற பயங்கரமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஒரு வாரமாக அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. படம் ஒரு பக்கம் அச்சீவ் பண்ணிட்டு போனாலும் இன்னொரு பக்கம் இந்த சலசலப்பு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி அல்லு அர்ஜுன் சார் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒரு ஆக்டர், எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு கீழே மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நான் இருந்துட்டேன், அவங்க பண்ணலை, அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னா தேட்டர் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் தப்பு, அவங்கள இன்ஃபார்ம் இந்த மாதிரி கையை காட்டிட்டு அழகாக ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஒரு மனுஷன் அவருடைய மனசில் ஒரு சின்ன தயக்கம் இருந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, தயக்கம் ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வு இருந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரே வந்துட்டு அந்த அரெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி கோர்ட்டோட விஷயங்களை இது பண்ணியிருக்கிறாரு. ரீசெண்டாக நமக்கு கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 35 நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சது, ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரீம் ஃபெயில் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகே, இது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஒரு மனசு வேணும்ல. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் வந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி பாலை ஊற்றுறேன்னு சொல்லி கீழே விழுந்து தவறி விழுந்து கால் உடஞ்சி கை உடஞ்சி ஆள் அவுட் ஆகி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம்.
இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், அப்போல்லாம் அந்த மீடியா வந்து பெரிய லெவலில் இல்லை, இப்பயும் நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு பர்டிகுலர்லாம் வந்து ஏன் இது அப்படின்னா, அது ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா, அவங்க அந்த கூட்ட நெரிசலில் போய் சிக்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து இது அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தினால தான் தேட்டர் மேலே வந்துட்டு முந்தா நேற்று வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க தேட்டர் ஓனர் இவங்களெல்லாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்லு அர்ஜுன் சாரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரெஸ்ட் வாரதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அவர் அதை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு என்னுடைய சல்யூட். ஏன்னா இனிமேல் எந்த ஒரு ஆக்டரும் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய மாசுக்காக எந்த ஒரு ஃபேன்ஸையும் க்ரௌடாக கூட்டுறது, அன்அஃபிஷியலாக க்ரௌடாக கூட்டுறது, எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறது, வைக்கிறது, கையை காட்டினவனே அங்கேருந்து கத்துறது, இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு. அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு ஒரு முன்னோடியாக அவர் இருந்திருக்கிறாரு, அதை அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றும் இருக்கிறார் அவர். ஓகே, இப்போ இது வந்து எந்த அளவுக்கு இந்தியா சினிமாவில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்டர் பயங்கரமாக படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவரால் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுசாக இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இது மாதிரி விபத்துக்கள் இனிமேல் வந்து தவிர்க்கப்படணுங்கிறதுக்கு இது எடுத்திருக்கிற ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயம். இந்த அரெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு அல்லு அர்ஜுன் சார். ஓகே, மித்த நடிகர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு இனிமேல் அவங்களுக்கும் புரிய வரும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை முன்னக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் வருமானத்தை கூட்டிகிட்டு சந்தோஷமாக வாழுங்க, சினிமாவை ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு இந்திய குடிமகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும், டாக்ஸ் கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு போகிறதுலையாக இருக்கட்டும், யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஃபேன்ஸாக இருக்கட்டும், தன்னை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், யாரையும் தன்னுடைய சுயநலத்துக்கு யூஸ் பண்ணாமல் மிக அழகாக தன்னுடைய லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கிற நம்முடைய அஜித் குமார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, பார்க்கலைன்னா. இனிமேல் கடவுளே அஜித்து கடவுளேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் விழா மேடைகள்லையும் தயவுசெய்து கோஷமிடாதீங்க, அது எனக்கு ஹேட்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் இனிமேல் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் கொடுத்துருந்தாரு. அதிலே அந்த மனுஷன் பெரிய மனுஷன். தன்னை குறித்து புகழ்ந்து பேசுகிறத விரும்புகிற இந்த காலகட்டத்தில் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு ஆக்டரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய சுயநலத்துக்காக யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற நோக்கத்தில் பயங்கரமாக இருக்கிறாரு. இன்றைக்கி இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அல்லு அர்ஜுன் சார் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பார். தப்பு நடந்துருச்சு, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு மனசு வேணும்ல. இதை முன்னக்கூடியே ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் தன்னுடைய ஃபேன்ஸுக்கோ இல்லை தன்னை சார்ந்தவங்களுக்கோ இல்லை யாருக்குமே இது நடக்கக்கூடாதுங்கிறதுல பயங்கர கவனமாக இருந்து என்ன பண்ணார், இந்த மாதிரிலாம் நடக்கும் வைக்கும் தெரிஞ்சு, இதுக்கு மேலெலாம் நடக்கும் தெரிஞ்சு தான் என்ன பண்ணிட்டாரு, ரசிகர் மன்றத்தை கலைச்சி விட்டார். ரசிகர் மன்றத்தை கலைச்சி விட்டுட்டு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். தலை இல்லாட்டினா ஏகே, இல்லைன்னா கடவுளே அஜித், இந்த மாதிரி
வலிமை அப்டேட்டு, விஸ்வாசம் அப்டேட்டு, விடாமுயற்சி அப்டேட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்டிங் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்போல்லாம் இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு 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 அதாவது ரசிகர்கள் அவரை கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த கொண்டாடுது மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுல்ல. இப்போ விஜய் அண்ணன் அவர்கள் கட்சி மீட்டிங் நடந்த ஒரு மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாநாட்டுக்கு அஜித் ரசிகர்களும் போயிருக்கிறாங்க, அவர்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் விஜய் அண்ணா அவர்களுக்கு அஜித் ரசிகர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. இப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இதை முன்னமே தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காருல்ல, கத்தாதீங்கன்றார். இதை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. முதலமைச்சர் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது கடவுளே அஜித்துன்னு சொல்லி கத்துறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு? பண்ணாதீங்கன்றார். இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விடுறாரு, இதெல்லாம் தவறு அப்படின்னு. இது விட்ட உடனே அண்ணன் உதயநிதி அவர்கள் உடனே வந்துட்டு இதை வந்து வரவேற்று அவரும் ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த மாதிரி ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து ஆல்ரெடி இருக்கார். ஸோ இனிமேலாவது தயவு செய்து உங்களுடைய சுயநலத்துக்காக எந்த ஆக்டருமே எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் ரசிகர்களை ஒரு இடத்துல கூட்டுறது வைக்கிறது, ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு க்ரௌடை நீங்கள் கூட்டுறீங்கன்னாவே அங்கே ப்ராப்ளம் வரும். அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வேணும், அடிப்படையான விஷயம் எல்லாமே வேணும். அது இல்லை அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய சுயநலத்துக்காக யாரையும் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல நினச்ச ஒரு விஷயம். எனக்கு ஒரு விதத்தில் வந்துட்டு அல்லு அர்ஜுன் சார் வந்து கைது பண்ணது கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து ஏனோ தானோ ஒரு பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை மீடியாவுக்கு காசு கொடுத்து இது பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே இதை விட நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க, போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு, அண்ணன் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு மனசில் ஒரு நறுடல், அதாவது ஒரு குற்ற உணர்வு இருந்தது. நம்ம முன்னறிவிப்பு இல்லாமல் போயிட்டோம், அதனால் எக்ஸஸாக க்ரௌடு வந்ததுனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு உயிர் போயிருக்கு, அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஓகே இதுக்கு என்ன தானே அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கிறார். ஸோ இதுக்கும் ஒரு பெரிய மனசு வேண்டும். இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஆக்டர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுயநலம் இல்லாதவர்கள் இதே போன்ற இதை பார்த்து மற்ற ஆக்டர்ஸும் தயவு செய்து உங்களுடைய சுயநலத்துக்காக பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படிலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், படங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த படத்தை பார்த்துட்டு பேசாமல் உங்கள் போய் பொழப்ப பாருங்கடான்னு சொன்ன நம்ம தலை அஜித்குமார் இருக்கார்ல, அவரை மாதிரியே எல்லா ஆக்டருமே தயவுசெய்து உங்களுடைய ரசிகர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். ஸ்டேஜில் நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு படத்தில் வந்து பயங்கர வன்முறையான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அமெரிக்காவில் இடையில ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா பாலையா அவர்களுடைய மூவி தான் அது. அந்த மூவி டைம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாமே எந்திரிச்சு கட்டி டிக்கெட்லாம் கிழிச்சு போட்டு பயங்கர சரவண். அப்போ உடனே படத்தை நிப்பாட்டிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஏது பிரச்சனையாக ப்ராப்ளமானு சொல்லிட்டு இது பண்ணி பார்த்தா இந்தியாவில் வந்து இவரோட படத்தை இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம்லாம் போட முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோங்க,
உங்கள் இந்தியாவில் போய் அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அமெரிக்கா. இங்கே வந்து நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, மற்றவங்கள எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாது. அதனால் வந்து படத்தை இங்கே எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் பார்க்கணும்னா பாருங்கள், இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, படம் என்ஜாய் பண்ணணும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும், அந்த இதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது. சரி, ஓகே. இன்னொரு நடிகர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து அண்ணன் அஜித் அவர்கள் மாதிரி, அண்ணன் அல்லு அர்ஜுனர்கள் மாதிரி தயவுசெய்து ரசிகர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயங்களை கொண்டு சேருங்க அவங்கள்ட்ட. படத்தின் மூலமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அறிக்கையின் மூலமாக இருக்கட்டும். நீங்கள் இதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு உங்களை தானாக தலையை தூக்கி வச்சுட்டு தான் ஆடும். இதை எக்ஸாம்பிள் நம்ம தலை தான். இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் தீவிர தலை அஜித்குமார் அவர்கள் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா, இனிமேல் நான் வந்துட்டு அஜித் கடவுளை இந்த தான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நம்முடைய ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவர்கள் பண்ணது வரவேற்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பட் இருந்தாலும் அவருடைய பெருந்தன்மை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஏற்றுக்கிட்டு போயிருக்காருல, அதுக்கு பெரிய சல்யூட் நினைக்கிறவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம், நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பாய்.